என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நொண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒட்டு வாங்குறிய ஒட்டு. எவ்வளோ ஒரு வழி இருந்தால் தான் ஒரு இயக்குனர் பாருங்க, முரளி கிரீஷ் இதை பணம் போட்டு எடுத்திருக்கேன், எப்படி இதை வெளிக்கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும், முடிச்சுட்டா ஒரு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், அப்படி சொல்லாதீங்க. இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்குது. அதாவது சினிமாவை காப்பாற்ற தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இப்படி பல சங்கங்கள் பெயரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ சென்சார் பாருங்கள், இப்போ விஜய் தம்பி படம், அவர் ஒரு மாஸ் ஹீரோ, மாஸ் இது டைத்துக்கு வர முடியல. பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீத்துக்கு விட முடியும்? ஒரு டைம் எப்போ அது சென்சார் எல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டால் இது ரொம்ப கொடுமை. சென்சாருங்கிறது 4 ப்ரொடியூசர், ஃபைனான்சர் இருக்கணும், டைரக்டர் இருக்கணும், அந்த பாடியில் நடிகர், இந்த சம்பந்தமானவங்களும், சோசியல் ஆக்டிவிட்டி, சமூக சேவை, இந்த மாதிரி தான் இருக்கணும், இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும். இந்த சென்சாரு, வெங்காயம், இந்த மசாலெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. அப்படி இருந்தால் எந்த 2 பாடி இண்டிபெண்ட்டாக செயல்படணும். இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று சென்சார், சென்ட்ரல் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் 10-15 பேர் இதில் இருக்கணும். எந்த அரசு தலையீடும் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த தேர்தல் ஆணையம், அது இண்டிபெண்ட்டாக டிஎன் சேஷன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது. அதுக்கப்புறம் கேவலமான முளை மாதிரிங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க. இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, மக்கள் நல்லா பார்ப்பாங்க, ஆதரவு தருவாங்க. அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன், அடுத்த காட்சிக்கு தயாராகுதுன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார் நீங்கள் சொன்னீங்க ஹீரோவோட மனசு இங்கே இருக்குது, அவர் இல்லைன்னு. ஆனால் அந்த படத்தோட பப்ளிசிட்டி, பிஸ்னஸ் எல்லாமே ஹீரோ வச்சு தான். அவர் நீ பொங்கல் விழாவுக்கும் வரல, இன்னைக்கும் வரல. நீங்கள் வந்திருந்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களே தயாரிப்பாளர். இதே மாதிரி அவர் ரஞ்சித் படம் அடுத்த படத்தில் நடிக்கிறாரு, இதே மாதிரி வராமல் இருப்பாரா? ஏன் உங்கள் படத்துக்கு வரல சார்? உண்மையாகவே ஒரு ரஞ்சித் அந்த படத்தில் பிஸியாக தான் சார் இருக்கார். நான் அவர் அதாவது நான் அந்த இது சொல்ல முடியாது, அது பெரிய படங்கள் சார், நான் அதை சொல்ல முடியாது. வேட்டுவம் படத்துக்கு அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வராரு, ப்ரெஸ் மீட்டுக்கு வராருன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து அவர் இங்கே வரல, உண்மை தான், எல்லாருக்கும் தெரியும். இங்கே வரல, ஒரு குறையா நீங்கள் சொல்ல நினைக்காதீங்க. ஆமாம், அது எனக்கு நல்ல மனிதர் இருக்கு, அவர் ஒரே வார்த்தை நல்ல நடிகர். ஆனால் ஷூட்டிங்கில் என்னைக்குமே ஒரு கெட்டப்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட தோற்றத்தில் இருக்காரு, வெளிவரக்கூடாது. இல்லை, நீங்கள் கேட்ட கொஸ்டின் கண்டிப்பாக 100% உண்மை. வேட்டுவம் படத்துக்கு அவர் வராமல் இருப்பாரா, ஆடியோ லான்ச்சுக்கு, ப்ரெஸ் மீட்டுங்கிறது நீங்கள் கேட்குறது 100% உண்மை. கண்டிப்பாக அது வேற, அந்த டாபிக் வேற. பட் இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் நல்ல மனிதர், அவர் இங்கே வரல, அவரோட மனசு இங்கே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார், இந்த படம் எடுக்கும்போது டோரா படம் என்ன பாக்குறீங்களா? ஓகே, டோரா படம் நம்ம நயன்தாரா நடிச்சாங்க. ஆமா ஆமா சார். அதுல வந்து அந்த காருக்கு வந்து ஆவி இருக்கா, ஆவி நாயா இருக்கும். ஆமா, இது வந்து மாடா இருக்கு. இது எப்படி நாங்க ஏத்துக்கிறது? ஏன்னா நாங்க ஏற்கனவே அந்த படம் நாங்க பார்த்துட்டோம். இது மக்கள் வந்து எப்படி வந்து ஏத்துப்பாங்க? தென் அது இல்லாம வந்து சார் சொன்னாரு படம் ஸ்டார்டிங்லேயே வந்து படம் வெளி வரலன்னாரு. எந்த படம் வெளி வரலன்னு சொன்னாரு? ஜனநாயகன். அதாவது வந்தாயின்னு நீ வராட்டி என்ன? அதாவது இது வந்து விஜய்க்கு ஆதரவாவோ எதிராவோ, இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையாளர், இது கூட புரியாட்டி எப்படி ஐயா? அதாவது நம்ம குடும்பம், சினிமாங்கில ஒரு குடும்பம், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அதுல அரசியல் இல்ல ஏன் புரியலன்னா, எடுத்த உடனே வந்த உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, இந்த படத்தை பத்தி பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் பேசுனீங்க? அதுக்காக தான் எங்களுக்கு புரியல. படத்தை மொத்தமாக பார்த்தேன் இல்லையா, இவர் பட்ட வேதனைகள். ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும். அதான் சொன்னேன் நான், பிரியாணிலாம் அன்றைக்கி சாப்பிட்ணும், ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் பிரியாணி இல்லை. அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை. அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி, ஒரு ராவுத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஆள் இருக்கணும். அநேகமாக எல்லாம் நல்லாயிருக்கும், யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இது மிகப்பெரிய வேதனை. அது ஒரு மாஸ் ஹீரோ, அது என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல. கோர்ட்டுங்கிறான், அங்கேங்கிறான், மறுபடிங்கிறான், ஆர்டருங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? என்ன யாராக இருந்தாலும் சரி, சினிமாங்கிற இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை பேர், அந்த ஆள் எத்தனை ஆயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன், எத்தனை லட்சம் பேர். அந்த ஒரு பொங்கல்னா அந்த இதுக்கு கொண்டு வரணும்.
அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த பாட்டு ஏதோ ஒரு தவறு நடக்குது, அதை இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அந்த வேதனையை தான் சொன்னேன். ஏன்னா இவர் தான் பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரஸ் எல்லாமே இருக்கும். அதனால அதெல்லாம் களையணும்னா உண்மையான கருப்பன்கள், உண்மையான ஒரு ஆர்வலர், இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும். சார் டைரக்டர் சார், மன்சூர் சார் படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பற்றி தான் பேசுகிறாரு. ஓகே சார். படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே? இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா? இல்லை சார், அவர் அது சாப்பிடும் போது அழகாக இருக்கார். ஏன்னா அவர் நம்ம நிறைய இப்போ பெரிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார்லாம் சொல்லுவாங்க, அவர் சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க. அதனால அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பாக அது கதை காலத்துக்கு நீங்கள் படம் பார்த்தீங்க இல்லையா, அதனால் அவர் அழகு. நான் அவ்வளோ சாப்பிட்றவெல்லாம் கிடையாது, சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறது தான். அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. நான் வெஜிடேரியனாக மாறிட்டு நம்ம அதிகமாக சாப்பிட முடியறதில்லை. இல்லை படத்தில் அது ஓகே சார். நீங்கள் சொல்கிறீங்க சினிமா ஒரு குடும்பம், ஒரு படம் வெளியில் வரல, நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தால் படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சார்? இப்போ இந்த படத்தை இல்லையா? அப்படி நான் சொல்ல போனால் சொல்லுவேன், இது வேற மாதிரி போயிடும். கேரளா ஃபைல்ஸு, காஷ்மீர் ஃபைல்ஸு, இப்போ இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு? இவன் என்ன தப்பு பண்ணா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவன். நான் சாதாரண அடிப்படை தரமட்டத்தில் தர லோக்கல்னா அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மயிறு வேணாண்டா, மொக்காட்ட குடுறா கையில், இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. உண்மையானவர் வாங்க, 4 பத்திரிக்கை வாங்க, 4 சொசைட்டியில் அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி 2 பேர் உட்காருங்க, சினிமாக்காரன் 4 பேர் உட்காரு, ப்ரொடியூசர் 4 பேர் உட்காரு, லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி ஒரு 20 பேர் டீமை வைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மயிறு வேணாம், நீங்கள் கிழிச்சதெல்லாம் போதும். நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. நன்றி, வணக்கம் சார். மற்றவங்க சார் வாங்க, குற்ற மாதிரி இல்லை உங்களை, வாங்க இங்கே வாங்க. தோருங்க நீங்க உள்ள நேரம் சென்சார் என்ன வேணாலும் கேட்கலாம். சென்சார் போர்டை கேட்டீங்கல்ல, நான் படம் எடுக்கிறவன் தான், எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. வாழ்க்கை ஜனநாயகன படத்தை 2 வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டி தூக்கிட்டு அலைஞ்சேன். இந்த ஞானசேகரன் கொடுக்கல, கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது, அது வேற காலகட்டம். நான் சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வாழ்க்கை ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு. ஒரே ஒரு ஷார்ட் அதில் இருந்துச்சு, இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். எது இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். நான் ஒரு காயலாங்கடை வியாபாரி. அதில் மேப்பு, உலக மேப் இருக்கும், இந்தியா மேப் இருக்கும், விற்பனைக்குன்னு போட்டு மேப் போட்டிருந்தேன். அதை தூக்குனாருன்னா தூக்க முடியாதுன்னு களி. இப்போ நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலே வித்துட்டு இருக்காயா, மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. சரி சார், நம்மளாம் சும்மா. சரி சார், படம் வந்துருச்சு. கருப்பு முந்தானே இது பாருங்க, 600 கிலோமீட்டர்ல என்ன கங்கா, பெரிய எவ்வளோ பெரிய கிலோமீட்டர், எவ்வளோ பெரிய ரோடு, என்னாச்சு? தூக்கி அதான் நீங்கள் அப்படியே கொடுத்துட்டார். 70% இந்த உனக்கு, இந்த அம்பானிக்கு. என்னடா நாடாடா இது? வித்து திங்கிறாங்க எல்லாம். கேளுங்க ஐயா. இல்லை சார், இங்கே ஒன்று புரிஞ்சுக்குங்க. காரணங்கள் இருக்குங்க, காரணங்கள் இருக்கும். அது அவர்கிட்ட தானே கேட்கணும். நான் ஒரு சினிமாக்காரனா, என் குடும்பஸ்தனா, எப்போ தேவையோ அப்போ குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம். நான் எப்போ ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன், இதே தேட்டரில் பார்ப்பேன். அதை பதிவு பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல்லாம் நடத்த வேணாம். அவர் தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான பேர். அது ஒரு ஆஃப்டர் சினிமா தானே, தூக்கி போட்டலாம், அது வேற விஷயம். ஆடியோ லான்ச் எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு. ஆடியோ லான்ச் எடுத்துருக்க வரா, அப்புறம் என்ன ஆடியோ புரியல? ஆடியோ லான்ச் ஆமாங்க, அதான் மலேசியாவில் தான் மாலிக் பாய் பின்னிட்டானே, பெரிய மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவர் தான் ஏழையா சார்? நீங்க குரல் கொடுத்துனுறீங்க, தமிழ்நாட்டில் நடத்திருந்தா பரவாயில்ல. நான் ஒரு ப்ரொடியூசரா அதோட பேசுறேங்க. ஆடியோ லான்ச் பல கோடி போயிருக்கும். ஆமா, ஏன் தமிழ்நாட்டில் இருக்க மலேசியால போய் வைக்கிறீங்க?
என்ன பேசுறீங்க? அமெரிக்காவில் கூட வைப்பாங்க. நம்ம தமிழ் சினிமா எங்கே போயிருக்குது? துபாயில் கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா அங்க? என்ன பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோவ் பண்ணாங்க. எது டிக்கெட் வித்து தான் உள்ள. சரி, அதனால உங்களுக்கு என்ன போகுது? நீங்க ஏன் வைத்தறிச்சல் பண்றீங்க? கடைசி வரையும் வரல, கடைசி வரையும் கஷ்டப்படுறீங்களே. அதான் சின்ன படம். அதாவது வெறுப்பு அரசியல் கூடாது. இல்ல கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாவற மாதிரி கேளுங்க. சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க. ரீ ரிலீஸ் கேடிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல, திருப்பி ரீ ரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரீங்க கேட்க வேண்டியதானே? இந்த படத்துக்கு யாரை சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உங்க தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். எந்த படத்தை? இப்ப கூட தான் கீழ மங்காத்தா போயிட்டு இருக்கு, கில்லி போயிட்டு இருக்கு. லைனா புது படங்கள் வெளியிடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் கவுன்சில் இருந்தவன், நானும் தயாரிப்பாளர், நான் 11 படம் எடுத்திருக்கேன். இல்ல சார், தியேட்டர் கிடைக்கல. இப்ப அவர்கிட்ட டைரக்டர் கேளுங்க, அவர் ப்ரொடியூசர். அதுதான் நண்பரே, தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும். சரியான ஒரு பாடி இருக்கணும். இராணுவம் மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள். ஏன்னா அவங்க தான் கடவுள்கள், அவங்க தான் முதலாளிகள். அதனால சகோதரர் கேட்டார், நண்பர், பழைய நண்பர் தான் அவர். நான் அவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல, ஆதங்கம். அவர் பேச மாட்டேங்கிறாரு. சார் மன்சூர் சார், அவர் 2000 ரூபா அவர் ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார்? அவர் நாளைக்கு அரசியல்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார். நிமிஷம், நீங்க நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறான், கொடுக்குறவன். நீ அதே 9,000 ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறிய, ஒட்டு. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குற அப்பா பாட்டன் காசு கொடுக்குற. 5000 ரூபாய் கொடுக்குறிய ஒட்டுக்கு, ஒப்பன் தாத்தா பாட்டன் காசு கொடுக்குற. இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு போட்டோம். வாங்க வச்சு சில்லித்தனமா கேட்க கூடாது. என்னை பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் நியாயத்து பக்கம் எப்பவும் நிற்பேன். நான் எந்த அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. அது கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். இது கருப்பு பல்சர் தயாரிப்பாளர் பணத்தை போட்டுட்டு அடி வைத்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், எப்பா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா. ராவுத்தர் இவரெல்லாம் ஆனால் விஜயகாந்த் ஐயாலாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கமன்னு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க. நன்றி, வணக்கம்.